டாக்டர், உங்களால் ஒரு குழந்தையோட உயிரை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சதா? ஏன் அந்த இன்னொரு குழந்தையோட உயிரை காப்பாற்ற முடியலையா என்று சிம்மனை நிமிர்ந்து பார்த்தபடி ஒரு நிருபர் கேட்டார். சில நிருபர்கள் பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்க இது போன்ற பரபரப்பான கேள்விகளை கேட்பார்கள். அவரும் அப்படி ஒரு கேவலமான கேள்வியைத்தான் கேட்டார். நோனோ, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த குழந்தையையும் காப்பாற்ற தான் முயற்சி பண்ணேன். ஒரு டாக்டரா எனக்கு எல்லா பேஷண்ட்டுமே ஒன்று தான். எல்லாருமே குணமடையணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். ஸோ இதில் என்னோட தப்பு எதுவுமே இல்லை. முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் என்றான். நீங்கள் ஒரே மாதிரி பண்ணியிருந்தா ஏன் ஒரு குழந்தை மட்டும் இறந்து போகணும், ஒரு குழந்தை மட்டும் பிழைக்கணும் என்றான் அந்த நிருபர். அவர் சிம்மனை விடாப்பிடியாக கேட்டுக்கொண்டே இருந்தார். சிம்மனை முடிந்தவரை ஒரு குற்றவாளியாகவே பாவித்து கேள்விகளை கேட்டார். பதிலுக்கு சிம்மன், நீங்கள் இந்த வேலையை எதுக்காக செய்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? இந்த ஒர்க்கில் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க என்றான். நான் நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். பணம் சம்பாதிச்சு ஒரு பெரிய வீடு வாங்கணும், அதுக்காக தான் இந்த வேலையே செய்கிறேன் என்றார். வீடு வாங்கிட்டீங்களா என்றான் சிம்மன். இன்னும் இல்லை என்றார் நிருபர். ஆனால் சிட்டியில் எத்தனையோ பேர் சொந்தமாக வீடு வச்சுருக்காங்க, கார் வச்சுருக்காங்க, உங்களை விட ஆடம்பரமாக வாழ்கிறாங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஏன் உங்களால் வீடு வாங்க முடியல என்றான் சிம்மன். அந்த நிருபர் வாய் அடைத்து போனார். சில நேரத்தில் உங்கள் ஹார்ட் ஒர்க் உங்கள் கனவை நனவாக்கிடும்னு உறுதியாக சொல்ல முடியாது சார். அதே மாதிரி தான் நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்ப்போம். முடியலைன்னா அது கடவுள் சித்தோன்னு நினச்சி மனசை தேத்திக்குவோம் என்றான். நிருபர்கள் மேலும் சில கேள்விகளை கேட்க முயற்சி செய்தார்கள். என்ன மன்னிக்கணும், இதோட நம்ம நேர்காணலை முடிச்சுக்கலாம். நான் பேஷண்ட்ஸை பார்க்கணும். நான் ஒரு டாக்டர். என்னை இன்டர்வியூ பண்ணி உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த சொசைட்டியில். நீங்கள் என்ன கஷ்டப்படுத்துறதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஆக்கப்பூர்வமாக செய்யலாமே. மக்களோட அடிப்படை வாழ்வாதாரத்தில் அதிக கவனம் செலுத்தலாமே. எத்தனையோ ஊழல் வழக்குகள் இருக்குதுல, அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க என்றான். எந்த கேள்வியும் கேட்காத நிருபர்கள் சற்று வருத்தமடைந்து அந்த எரிச்சலூட்டும் நிருபரை கடுப்புடன் பார்த்தார்கள். அவன் மட்டும் தேவையில்லாத கேள்விகளை கேட்கவில்லை என்றால் சிம்மன் மீது இருந்த அபிமானத்தால் அங்கு வந்திருந்த நிருபர்களின் நல்ல நல்ல கேள்விகளுக்கு சிம்மன் அழகாக பதிலளித்திருந்திருப்பான். சிம்மன் மீண்டும் நோயாளிகளை பார்க்க ஆரம்பித்தான். அப்போது அவனுடைய ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு லக்ஸூரியஸ் கார் வந்து நின்றது. ஒரு நடுத்தர வயதுக்காரர் காரை விட்டு இறங்கினார். அது வேறு யாரும் அல்ல, பூஜாவின் அப்பா தான் அவர். பூஜாவுக்கு உதவியதற்காக சிம்மனுக்கு நன்றி தெரிவிக்க வந்திருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு ஆடம்பர ஓட்டலின் தொகுப்பில் அவரும் சிம்மனும் ஒரு சோஃபாவில் அமர்ந்தனர். நீங்க தான் பூஜாவோட உயிரை காப்பாத்தினீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். எனக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். அவளுக்கு ஏதாவது ஒன்றுனா நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இருக்காது என்று சொல்லி பெருமூச்சு விட்டார். பரவாயில்ல சார், ஆனால் பூஜாவை கொல்ல வந்தவங்க உங்கள் பிஸ்னஸ் எதிரிகள் தான். அவங்க எங்கே இருக்காங்கன்னு இது வரைக்கும் போலீஸ் கண்டுபிடிக்கல. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க என்றான் சிம்மன். அவர் சம்மதமாக தலையசைத்தார். பிறகு எதற்காகவோ தயங்கினார். நீங்கள் எனக்கு இன்னொரு உதவியும் செய்யணும் என்று சொல்ல, என்ன அது என்றான் சிம்மன். உடனே அவர் தனது பிரீஃப் கேஸிலிருந்து ஒரு A4 சைஸ் பழைய பேப்பர் ஒன்றை வெளியே எடுத்தார். பூஜா தாக்கப்பட்டதுக்கு காரணம் இதுதான் டாக்டர். இது ஒரு பழங்கால மருந்துக்கான ஃபார்முலா. இது ஹெப்படைட்டிஸ் B-யை குணப்படுத்த உதவுன்னு சொல்லப்படுது. இது எனக்கு கிடைச்சதும் அந்த நியூஸ் கொஞ்ச நாளில் வெளியில் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என் பிஸ்னஸ் போட்டியாளர்கள் சிலர் அதை பார்த்து பொறாமப்பட ஆரம்பித்தாங்க. எங்ககிட்ட இருந்து இந்த ஃபார்முலாவை பறிக்க நினச்சாங்க. அதுக்காக தான் முதல்ல அவங்க பூஜாவை கடத்த ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி எதுவும் நடக்கலை. அதுக்கு பழி தீக்க தான் இந்த முறை பூஜாவை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க என்றார். இதில் நான் எப்படி சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்றான் சிம்மன். முதல்ல இந்த மருந்து மூலமாக ஹெப்படைட்டிஸ் B-யை குணப்படுத்த முடியுமான்னு நான் தெரிஞ்சுக்கணும் என்றார் பூஜாவின் தந்தை. உடனே அந்த மருந்து சீட்டை கையில் வாங்கி கவனமாக படித்து பார்த்தான் சிம்மன். சிறிது நேரம் கழித்து அவன் அந்த பேப்பரை கீழே வைத்துவிட்டு அதை பற்றி ஆழமாக யோசித்தான். அது உண்மையிலேயே ஹெப்படைட்டிஸ் B-யை முழுமையாக குணப்படுத்தும் என்பதை புரிந்து கொண்டான். என்ன டாக்டர், என்ன யோசிக்கிறீங்க என்று கேட்க, இது கண்டிப்பாக ஹெப்படைட்டிஸை குணப்படுத்தும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சொல்லப்போனால் இது ரொம்ப சீக்கிரமாகவே குணப்படுத்திடும். இந்த ஃபார்முலாவை உருவாக்குனவங்க கண்டிப்பாக ஒரு மருத்துவ மேதையாக தான் இருக்கணும். ஆனால் இதில் வேற ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதுதான் என்னால் சரியாக புரிஞ்சிக்க முடியல என்றான். சிறிது நேரம் கழித்து
அவன் மனதில் ஒரு யோசனை தோன்றியது. செய்முறையை எடுத்து மீண்டும் கவனமாக படித்தான். அப்போது அவனுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டது. உங்களுக்கு எப்படி சார் இந்த ஃபார்முலா கிடைச்சது என்றான். எனக்கு பழங்கால பொருட்கள்னா ரொம்ப பிடிக்கும் டாக்டர். ஒரு தடவை பழங்கால பொருட்களை ஏலம் விடுற இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பழங்கால மருத்துவ புத்தகத்தை பார்த்தேன். அதில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறதா எனக்கு உள்ளுணர்வாக தோணுச்சு. உடனே அதை வாங்கிட்டேன். அந்த புத்தகத்துக்கு நடுவில் தான் நான் இந்த மருத்துவ குறிப்பை பார்த்தேன். நான் மருந்து பொருள் தயாரிக்கிறவன் தான், ஆனால் எனக்கே இந்த செய்முறை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஸோ இதோட நம்பகத்தன்மையை சரிபார்க்க நான் என் டீம் கிட்ட கேட்டேன். அது மட்டும் இல்லை, இதை ரகசியமாக தயார் பண்ணுறதுக்கு அனுமதி கேட்டு அப்ளிகேஷனும் போடலான்னு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே இந்த விஷயம் லீக் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்போல இருந்து இந்த பிரச்சனை என்னை விடாமல் துரத்துக்கிட்டே இருக்கு என்றார். உங்கள் பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணது யாரு சார் என்றான் சிம்மன். பைரவன், சிட்டியில் இருக்கிற இன்னொரு மருந்து நிறுவன உரிமையாளர். அவருக்கு பல தாதாக்களோட கூட்டணி இருக்கு. அவங்க சப்போர்ட்ல தான் அவன் என் பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணான். டாக்டர், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுமா என்றார். நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும் என்று உறுதியாக கூறினான் சிம்மன். அப்புறம் நான் இதை இத்தனை தடவை பரிசோதனை செஞ்சு பார்த்தோம், எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகல என்றார் பூஜாவின் தந்தை. அதுதான் இதோட மேஜிக். இந்த செய்முறை ரொம்ப ரொம்ப சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. பயன்படுத்தப்படும் பொருட்கள் ரொம்ப துல்லியமானது. ஒரு சின்ன மாற்றம் கூட வித்தியாசமான விளைவை ஏற்படுத்தும். இது கண்டிப்பாக ஹெப்படைட்டிஸ் பியை குணப்படுத்தும். ஆனால் அதே நேரம் இது சிறுநீரகங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். இந்த மருந்தை சாப்பிட்டா 6 மாசத்துல சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்தும் என்றான் சிம்மன். சிம்மன் சொன்னதை கேட்டு முற்றிலும் ஏமாற்றம் அடைந்தவர் போல அவர் சட்டென்று எழுந்து நின்றார். கண்டிப்பா இதுல ஏதோ தப்பு இருக்குன்னு நான் நினைச்சது உறுதியாயிடுச்சு என்றார். நீங்க உடனே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தயாரிச்ச மருந்துகள் எல்லாத்தையும் அழிச்சிருங்க சார். நல்ல வேலை இது எதிரிகள் கைக்கு போகல. உடனே இந்த ஃபார்முலாவையும் கொளுத்திருங்க என்றான். அவர் உடனே சம்மதித்து கைகள் நடுங்க லைட்டரால் மருந்து சீட்டை கொளுத்தினார். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த மருந்து சீட்டு இவ்வளவு பயங்கரமான பக்க விளைவை ஏற்படுத்தும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவருக்கு வேறு வழி இல்லை. தொடரும். பூஜாவின் அப்பா மாதவன் கைகள் நடுங்க லைட்டரால் மருந்து சீட்டை கொளுத்தினார். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த மருந்து சீட்டு இத்தனை பயங்கரமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆனால் அதை தவிர அவருக்கு வேறு வழியும் தெரியவில்லை. அதிர்ஷ்டவசமாக அவர் சிம்மனிடம் ஆலோசனை கேட்டு வந்ததும் கூட நல்லதாக தான் இருந்தது. இல்லை என்றால் பின் விளைவுகளை பற்றி தெரியாமல் அந்த மருந்தை தயாரித்து சந்தையில் விற்கத் தொடங்கியிருப்பார். அப்படி செய்திருந்தால் அதன் பக்க விளைவுகளின் விபரீதத்தால் அவருடைய மருந்து சாம்ராஜ்யமே சரிந்து போயிருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. என் மகளோட உயிரை காப்பாத்தினது மட்டும் இல்லாம இப்ப என்னோட மருந்து சாம்ராஜ்யத்தையே நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க. நான் இப்பவே போய் மருந்து தயாரிக்கிற வேலையை ஸ்டாப் பண்றேன் என்றார். அவருடைய தைரியத்தை சிம்மன் பாராட்டினான். அந்த மருந்தை தயாரிக்கவும் பரிசோதித்து பார்க்கவும் அவர் நிறைய பணம் செலவழித்திருக்கிறார். இருந்தபோதிலும் அவர் அதை பற்றி கவலைப்படாமல் உடனடியாக அதை நிறுத்த முடிவு செய்து விட்டார். இதிலிருந்தே அவர் ஒரு உன்னதமான மனிதர் என்பது உறுதியாக தெரிந்தது. வேறு ஒரு தொழிலதிபராக இருந்தால் இந்த மருந்தை பயன்படுத்தி புகழையும் செல்வத்தையும் சம்பாதிக்கத்தான் முயற்சி செய்வார்கள். ஆனால் மாதவன் அப்படி இல்லை. சிம்மனிடம் கையசைத்துவிட்டு விடை பெற்ற பிறகு அவர் தனது நிறுவனத்தின் ஹெட் ஆபீஸுக்கு விரைந்தார். அவருடைய நிறுவனத்தின் உயர்மட்ட நிபுணரான சேவியர் ஒருவருக்கு மட்டும்தான் இந்த மருந்தை பற்றிய அனைத்து குறிப்புகளும் தெரியும். அவர்தான் அந்த மருந்தின் பரிசோதனைகளை மேற்கொண்டார். மாதவன் நிறுவனத்திற்கு வந்தபோது சேவியர் மருந்து மீதான தனது பரிசோதனைகளின் இறுதி கட்டத்தில் இருந்தார். சேவியர், உடனே உங்க பரிசோதனையை நிறுத்துங்க. இது தொடர்பான எல்லா விஷயத்தையும் உடனே அழிச்சிடுங்க என்று உத்தரவிட்டார். அதன் பிறகு அவர் பிரீஃப் கேஸை ஒரு பக்கம் தூக்கி எறிந்துவிட்டு அந்த ஃபார்முலாவை பற்றிய அனைத்து தரவுகளையும் அழிக்க எண்ணி கணினியை ஆன் செய்தார். சேவியருக்கு அங்கே என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே புரியவில்லை. மாதவன் ஏன் திடீரென பரிசோதனையை நிறுத்த சொன்னார் என்பதை அவரால் உணர முடியவில்லை. அவர் மாதவனை வித்தியாசமாக பார்த்து கொண்டே, மாதவன் சார், என்னாச்சு உங்களுக்கு? எதுக்காக இந்த ப்ராஜெக்டை உடனே ஸ்டாப் பண்ண சொல்றீங்க?
நாம கிட்டத்தட்ட முடிவை நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இதோட ரிசல்ட் கிடைச்சிடும். இப்ப போய் எதுக்கு சார் என்றார். இந்த செய்முறையின் முழு ஆராய்ச்சி திட்டத்திற்கும் அவர்தான் பொறுப்பாளராக இருந்தார். அந்த நிறுவனத்தில் எல்லாம் தெரிந்த ஒரே நபரும் அவர்தான். எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு சேவியர் என்று சொல்ல, அதுதான் என்ன காரணம்னு நான் கேட்கிறேன் என்றார் சேவியர். இந்த மருந்தோட பக்க விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும் சேவியர். இது மக்களுக்கு நல்லதில்லை. இந்த மருந்து மக்களை போய் சேரவே கூடாது என்றார் மாதவன். இல்ல மாதவன் சார், அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா இந்த மருந்துக்கு பக்க விளைவுகள் எதுவுமே இருக்க முடியாது என்று சேவியர் ஆணித்தரமாக வாதாடினார். இந்த மருந்தை ஆராய்ச்சி செய்வதில் அவர் நிறைய உழைத்திருந்தார். தனது முயற்சிகள் வீணாவதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உங்க வருத்தம் எனக்கு நல்லாவே புரியுது சேவியர். நான் ஒருத்தர்கிட்ட இந்த மருந்தை சரிபார்க்க சொன்னேன். இந்த செயல்முறைகள்ல ஏதோ தப்பு இருக்கிறதா அவர் ஃபீல் பண்ணாரு. அதனாலதான் சொல்ற சேவியர், இது மக்களுக்கு போய் சேரக்கூடாது என்று சொல்ல, கிட்டத்தட்ட முடிய போகுது சார். இப்ப போய் நிறுத்த சொன்னா எப்படி சார்? அப்படியே தப்பு இருந்தாலும் இது சந்தைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை சரி பண்ணிடலாமே சார் என்றார் சேவியர். நீங்க சமீப காலமாவே இந்த செய்முறை ஆராய்ச்சி பண்றதுல அதிக முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சேவியர். அதே நேரம் நான் ஆலோசனை கேட்டவரும் சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஒரு சிறந்த டாக்டர். அவரால் சரி பண்ண முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப சிறந்த டாக்டர். அதனாலதான் சொல்றேன் என்றார். மாதவன் பெருமூச்செறிந்தபடி, சரி சார், அட்லீஸ்ட் யார் அந்த பெஸ்ட் டாக்டர்னாவது நான் தெரிஞ்சுக்கலாமா சார் என்றான். அவரு பாரம்பரிய சீன மருத்துவம் தெரிஞ்ச ஒரு டாக்டர். இந்த ஃபார்முலாவை அழிக்க உங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே புரியுது சேவியர். உங்களை மாதிரி தான் நானும். எனக்கும் இதுல எந்த விருப்பமும் இல்லை. ஆனா இந்த மருந்து ரொம்ப விபரீதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும்னு அவர் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. அதுலயும் அந்த பக்க விளைவுகள் எல்லாமே ரொம்ப தீவிரமானது. அதை யாராலும் தாங்கிக்க முடியாது. இது தெரிஞ்சும் இதை உற்பத்தி பண்றது மிகப்பெரிய பாவம் இல்லையா சேவியர்? ஸோ உடனே இந்த ஃபார்முலாவை அழிச்சிடுறது தான் நல்லதுன்னு அந்த டாக்டர் தீவிரமா அட்வைஸ் பண்ணாரு என்றார் மாதவன். இல்ல சார், எனக்கு என்னவோ அந்த டாக்டர் இந்த செய்முறையை அவருக்காக பயன்படுத்திக்க விரும்புறாரோன்னு தோணுது. அதனாலதான் உங்ககிட்ட ஏதேதோ சொல்லி உங்களை குழப்பி விட்டுருக்காரு என்றார். இல்ல சேவியர், அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அது எனக்கு நல்லாவே தெரியும். மருந்து சம்பந்தமான எல்லாத்தையும் நாம இப்பவே அழிச்சிடுறது தான் நல்லது என்று மாதவன் சேவியரை வற்புறுத்தினார். அவர் எல்லா ஆவணங்களையும் வரிசைப்படுத்தி முடித்தார். எதையுமே அவர் விட்டு வைக்க விரும்பவில்லை. அதை உறுதிப்படுத்திய பிறகு விரைவாக அவற்றை தன்னுடன் எடுத்து சென்றார். எல்லாவற்றையும் தனித்தனியாக அளிக்க விரும்பினார். மறுபக்கம் சிம்மன் ஜாக்கிடமிருந்து வாங்கிய உணவகத்திற்கு சென்றான். வெளியில் இருந்த பலகையை பார்த்தான். அதில் ஹெல்த் நியூட்ரிஷியன் உணவகம் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த உணவகத்தின் பணிப்பெண்களின் உடையை பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. சிம்மன் ஓட்டலுக்கு வருவதை உணர்ந்த பணிப்பெண்கள் அவனை மரியாதையோடு வணங்கினார்கள். சிம்மன் தலையசைத்துவிட்டு உள்ளே சென்றான். சீரமைப்பு பணிகள் இன்னும் முழுமையடையாததால் அந்த உணவகம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்படவில்லை. உள்ளிருந்த ஆண் ஊழியர்கள் வெள்ளை தற்காப்பு கலை உடையணிந்து வேலையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர். உணவகத்திற்கு பெயரிடுவதோடு சேர்த்து மீதமுள்ள மறு சீரமைக்கும் பொறுப்புகளை சித்ரா ஏற்றுக்கொண்டாள். ஓட்டலில் இன்டீரியர் டெக்கரேஷன் கிட்டத்தட்ட முடிவடையும் நிலையில் இருந்தது. சுவர்களில் பல வகையான வண்ண ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. அவை ஒவ்வொன்றின் கீழேயும் பல்வேறு மருந்துகள் வரையப்பட்டிருந்தன. ஒவ்வொரு மருந்தின் பெயரும் அதன் விளைவுகளும் மக்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் எழுதப்பட்டிருந்தன. இதையெல்லாம் சித்ராதான் கவனத்தோடு செய்தாள். சிம்மன் அவளை நினைத்து மிகவும் பெருமைப்பட்டான். அவள் அதை புதுப்பிக்கும் விஷயத்தில் குறிப்பிடத்தக்க திறமையை வெளிப்படுத்தி இருந்தாள். அந்த உணவகம் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் மேம்படுத்த விரும்பியதால் கவர்ச்சியான ஆடைகளை அணிந்த உதவியாளர்கள் அந்த தீமுக்கு பொருந்தவில்லை. அதனால் பணிப்பெண்களின் உடையை அவள் மாற்றிவிட்டாள். நகர உணவகங்களின் வழக்கமான ஸ்டைலுக்கு மாறாக அது இருந்தது. பணியாளர்கள் அணியும் கவர்ச்சியான ஆடைகளுடன் பழகிய கஸ்டமர்களுக்கு இது வித்தியாசமான உணர்வை தரும். இதை தவிர சிம்மன் உணவகத்தின் உள்ளே நகைச்சுவையான சில ஏற்பாடுகளையும் விரும்பினான். என்ன சிம்மன் சார், எப்போ வந்தீங்க? உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா என்று கேட்டுக்கொண்டே சித்ரா அவனை நெருங்கி வந்தாள். என்னோட செலக்ஷன் எப்பவுமே தப்பாகாது சித்ரா.
உன்னை இந்த வேலைக்கு நியமிச்சதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதெல்லாம் நீ ரொம்ப சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் பண்ணியிருக்க. நிச்சயமா கஸ்டமர்கள் இதை அதிகமாக விரும்புவாங்க என்று அவளை பாராட்டினான். தொடரும். என்னோட செலெக்ஷன் எப்பவும் தப்பாகாது சித்ரா. உன்னை இந்த வேலைக்கு நியமிச்சதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதெல்லாம் நீ ரொம்ப சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் பண்ணியிருக்க. நிச்சயமாக கஸ்டமர்கள் இதை அதிகமாக விரும்புவாங்க என்று அவளை பாராட்டினான். அதுக்கு காரணமே நீங்கள் தான் சிம்மன். நீங்கள் என்னை நம்பி வேலையை கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக என்னால் முடிஞ்ச டெடிகேஷனை நான் கொடுப்பேன். அது மட்டும் இல்லை சிம்மன் சார், இதில் என்னை பாராட்டுறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. இது எல்லாமே உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச அறிவு தான். குறிப்பாக சொல்லணுன்னா, உங்கள் பாரம்பரிய மருத்துவ உணவு வகைகள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது. இது டாக்டர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான மருத்துவ குணம் உள்ள உணவுகளை சாப்பிட்றது மூலமாகவே அவங்களோட முக்கால்வாசி பிரச்சனைகள் தீர்ந்துடும். ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை இனி இருக்காது, இருக்கவும் கூடாது என்றாள். சிம்மன் அவளை ஆச்சரியத்தோடு பார்த்தான். அவள் மேலும் தொடர்ந்தாள். என்கிட்ட இன்னொரு யோசனை இருக்கு சிம்மன் சார், சொல்லட்டுமா என்று கேட்க, ஓஎஸ் தாராளமாக சொல்லாமே. நீ சொல்கிற யோசனை கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்ன யோசனை என்றான் சிம்மன். நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட வர கஸ்டமர்களுக்கு ஏதாவது மருத்துவ பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கான ஸ்பெஷல் மருத்துவ உணவை நாமளே பரிந்துரைக்கலாம். அதுக்கு மருத்துவம் தெரிஞ்ச மாணவர்களையும் வேலைக்கு சேர்த்துக்கலாமா என்றாள். அவளுடைய யோசனை நன்றாக இருந்தது. பாரம்பரிய சீன மருத்துவம் தெரிந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று சிம்மன் யோசித்தான். அவனுக்கு சில மாணவர்களை தெரியும். அவர்கள் மருத்துவராக தகுதி பெறவில்லை என்றாலும் மருத்துவத்தை பற்றிய போதுமான அடிப்படை அறிவு அவர்களுக்கு இருந்தது. படிப்பை முடிக்கும் தருவாயில் இருந்த பல மாணவர்கள் அடுத்த கட்ட நகர்வை பற்றி கவலையாக இருந்தார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் இது ஒரு தீர்வாக இருக்கும் என்று சிம்மன் நினைத்தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சித்ரா, அந்த பிரச்சனையையும் நான் சீக்கிரமாவே சரி பண்ணிடுறேன். உனக்கு எத்தனை பேர் வேணும்னு மட்டும் சொல்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்று கேட்டுக்கொண்டு சிம்மன் அவளை பார்த்து புன்னகைத்தான். சுமாராக ஒரு 30 ஆண் உதவியாளர்களும் 50 பெண் உதவியாளர்களும் தேவை சார் என்றாள். சிம்மன் சரி என்று தலையசைத்தான். அவங்கள ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 5 நாளைக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டியதா இருக்கும் என்று சொல்ல சிம்மன் சரி என்றான். சரி சித்ரா, இனிமே அந்த பிரச்சனையை மறந்துடு, அதை நான் பார்த்துக்கிறேன் என்றான். அது மட்டும் இல்லை டாக்டர், நம்ம புதுசாக ஹோட்டல் திறக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம ஹோட்டலை பற்றி விளம்பரப்படுத்தி ஆகணும். இலவச கூப்பன்களை கொடுக்கணும் என்றாள். சித்ராவின் திறமை நிஜமாகவே அசாதாரணமான திறமை என்று யோசித்தான். அவளுக்கு மருந்துகளில் முழு நம்பிக்கை இருந்தது. சமீப காலமாக மக்கள் பெரும்பாலான வகையான நோய்களால் அவதிப்படுகிறார்கள். அதனால் ஹெல்த் நியூட்ரிஷன் பிஸ்னஸ் முன் எப்போதையும் விட பிரபலமாக இருந்தது. அது சரி, சுகன்யா எங்க என்றான் சிம்மன். சமையல் அறையில் பிஸியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர் என்று சொல்ல, சரி நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். சமையலறையில் சமையல்காரர்கள் அனைவரும் மருந்து தயாரிப்பதற்கு தேவையான குறிப்பிட்ட நுட்பங்களை கற்றுக்கொள்வதில் மும்முரமாக இருந்தனர். சமையலறைக்குள் இருந்த ஒரு சிறிய ஸ்டோர் ரூமுக்குள் சுகன்யா சிம்மன் கொடுத்த மருத்துவ குறிப்புகளை படித்து பார்த்து கொண்டிருந்தாள். அது ஒரு ரகசிய செய்முறை என்பதால் சமையல்காரர்களுக்கு சொல்லித் தருவதற்கு முன் அவளே அதற்கான பொருட்களை தானே தயார் செய்ய வேண்டியதாக இருந்தது. அது எளிதான காரியமில்லை. அதற்கு பாரம்பரிய மருத்துவ பொருட்கள் பற்றிய அறிவு தேவைப்பட்டது. ஏனென்றால் ஒரு சிறிய தவறு நடந்தால் கூட மருந்தின் விளைவுகளையும் சுவையையும் அது மாற்றிவிடும். அதனால் அந்த ரகசிய ரெசிபியை சொதப்பாமல் செய்யவும் மற்றவர்களுக்கு கற்றுத்தரவும் முதலில் அவளே அதை தானாகவே தயாரிக்க நினைத்தாள். அப்போது அமைதியாக தனக்கு பின்னால் வந்த சிம்மனை அவள் கவனிக்கவில்லை. சிம்மன் குறும்பு சிரிப்புடன் அவளை பின்னாலிருந்து அணைத்து கொண்டான். உடனே சுகன்யா கத்துவதற்காக வாயை திறக்க அவன் உடனே அவள் வாயில் கையை வைத்து பொத்தினான். அவள் கையில் இருந்த மூலிகைகள் அனைத்தும் தரையில் விழுந்து விட்டன. என்ன சுகன்யா, நான் வரது கூட தெரியாத அளவுக்கு அவ்வளோ சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா? எதுக்காக நீ தனியா இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க? உனக்கு கஷ்டமா இருந்தா வேற யாரையாவது செய்ய சொல்லலாம்ல என்றான் சிம்மன். இல்ல, இது ரகசிய மருத்துவ குறிப்பு, அதை எப்படி மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்? யாராவது இந்த செய்முறையை வெளியில லீக் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அது நம்மளுடைய ஸ்பெஷல் டிஷ்ஷா இருக்காதுல்ல என்று தீவிரமான துணியில் பதிலளித்தாள். இவ்வளோதானா?
நான் கூட என்னவோ நினச்சிட்டேன். நீ கவலைப்படாத, கண்டிப்பாக இந்த ரெசிபியை யாராலையும் காப்பி பண்ண முடியாது என்றான் சிம்மன். உடனே அவள் ஆச்சரியத்தோடு, அப்படியா என்று நிச்சயமற்ற தன்மையோடு கேட்டாள் சுகன்யா. ஏன் கான்ஃபிடென்ட்லி வேற ஒரு ஹோட்டலில் உன்னை வேலைக்கு வைக்காத வரைக்கும் நிச்சயமா அந்த ரெசிபியை யாராலையும் காப்பி பண்ணவே முடியாது சுகன்யா என்றான். நோ, நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு நம்பிக்கையே வரல. என்ன இருந்தாலும் இதை நான் முதல்ல என் கையாலேயே செய்யணும்னு ஆசைப்படுறேன். இங்க எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? நீங்க டாக்டர், கிளினிக்கை பார்த்துக்கணும். சித்ரா இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பார்த்துக்கிறா. நானும் ஏதாவது உதவி செய்யணும்ல. அது மட்டும் இல்லை, அவங்களால தனியாக இந்த ஹோட்டலை நிர்வகிக்க முடியாதுல்ல. அவங்களுக்கும் ஹெல்ப் தேவைப்படும். இங்கே என்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீ அவளுக்கு போய் உதவி செய்யலாம்ல என்றாள். சிம்மன் அவளை பார்த்து கேலியாக புன்னகைத்தான். அதை பார்த்து அவள் மிகவும் எரிச்சல் அடைந்தாள். சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு அவள் பெருமூச்செறிந்து விட்டு, இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க சிம்மன்? நான் சொல்றது கரெக்டு தானே? நான் ஆஃப்டர் ஆல் இங்கே ஒரு சமயக்காரி தானே. முதலாளியோட ஒய்ஃப் ஒன்றும் கிடையாதே. ஆனால் அந்த சித்ரா அப்படி இல்லையே என்றாள். என்னாச்சு சுகன்யா, ஏன் மறுபடியும் இதே மாதிரி பேசுற? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, சித்ரா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மட்டும்தான். அவள் மேலே எனக்கு மரியாதை இருக்கு. மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த தப்பான ரிலேஷன்ஷிப்பும் இல்லை என்றான். இல்லை, நீ என்கிட்ட பொய் சொல்ற. நான் தான் உங்க 2 பேரையும் ஒன்னா வச்சு பார்த்தனே. அந்த சுகன்யா உன்னை உரசிட்டு உட்கார்ந்துருந்ததையும் நீங்க 2 பேரும் கொஞ்சிட்டு இருந்ததையும் நான் தான் வந்த அன்னைக்கே பார்த்தனே என்றாள். ஓ காட், என்ன நடந்துச்சுன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசாத சுகன்யா. அன்னைக்கு இங்க வேற ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அவன் என் தோல் மேல சாஞ்சு அழுதது அது வெறும் ஆக்சிடென்ட், அவ்வளோதான் என்றான் சிம்மன். தோல்ல சாஞ்சு அழுவுற அளவுக்கு அன்னைக்கு அப்படி என்ன நடந்துச்சு என்று கேட்க, சித்ரா ரொம்ப பாவம். அவளோட லவ்வர் அவளை தன்னோட சுயநலத்துக்காக தான் பயன்படுத்துறான்னு அன்னைக்கு தான் அவளுக்கு தெரிய வந்துச்சு. அவள் ரொம்பவே உடஞ்சி போயிட்டா. அப்செட் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டா. அந்த நேரத்துல தான் நான் அவளுக்கு ஆறுதல் சொன்னேன் என்றான். சுகன்யாவுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. ஆனாலும் அவனுடைய வார்த்தைகளை அவளால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. தொடரும். சித்ரா ரொம்ப பாவம். அவளோட லவ்வர் அவளை தன்னோட சுயநலத்துக்காக தான் பயன்படுத்திக்கிறான்னு அன்னைக்கு தான் அவளுக்கு தெரிய வந்துச்சு. அவள் ரொம்பவே உடஞ்சி போயிட்டா. அப்செட் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டா. அந்த நேரத்துல தான் நான் அவளுக்கு ஆறுதல் சொன்னேன் என்றான். சுகன்யாவுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. ஆனாலும் அவனுடைய வார்த்தைகளை அவளால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. நீ என்ன சொன்னாலும் என்னால் அதை ஏத்துக்க முடியல சிம்மா. நீ சும்மாவா அவளுக்கு மேனேஜர் பதவி கொடுத்துருக்க என்று கேட்க, ஏய் என்ன இது, அவ ரொம்ப திறமசாலி. அவகிட்ட வலுவான ஆளுமை திறன் இருக்கு. அதனாலதான் நான் அவகிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சேன். ப்ளீஸ் சுகன்யா, இதை பத்தி நீ இதுக்கப்புறம் அதிகமா யோசிக்காத. இத்தோட இந்த பேச்சை விட்டுடு. நீ எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. ஸோ நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரிய போறதே இல்லை என்றான் சிம்மன். நான் எதையுமே தப்பா புரிஞ்சுக்கல சிம்மா. அதோட ஒன்றும் சும்மா வேணும்னே இப்படியெல்லாம் நான் பேசல. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். நான் சொல்றது கரெக்டுனா அந்த பொண்ணு உன்னை பார்க்குற பார்வையிலிருந்தே அவ உன்னை காதலிக்கிறாளா இல்லையான்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும். பெண்களோட பலவீனமும் அதான். நீ அவளை பல முறை காப்பாத்திருக்க. அப்படி இருக்கும்போது ஏன் அவளுக்கு உன்னை பிடிக்காது? அவ உன்னை பார்க்கும் போதெல்லாம் அவளோட கண்கள்ல உன் மேல இருக்கிற காதலை தான் நான் பார்த்துருக்கேன் என்று சுகன்யா சோகமாக கூறினாள். பொறாமையோட பார்க்கும்போது எல்லாமே அப்படிதான் தெரியும் சுகன்யா. இதுக்கு மேல இது விஷயமா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை என்றான் சிம்மன். சிம்மன் சமீப காலமாக மிகவும் பிஸியாக இருந்தான். அவனுக்கு ஓய்வு நேரம் கிடைப்பது என்பதே அரிதாக இருந்தது. சுகன்யாவுடன் கழித்த இந்த நேரத்தை அவன் இனிமையாக அனுபவிக்க விரும்பினான். ஒரு விதத்தில் சுகன்யாவின் குழந்தைத்தனமான மனப்பான்மை அவன் மனதை இலகுவாக்கியது. அப்போது திடீரென ஸ்டோர் ரூமின் கதவை யாரோ தட்டினார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள வெளியிலிருந்து ஒரு குரல் கேட்டது. சுகன்யா, முடிச்சிட்டியா என்று கேட்டுக்கொண்டே கதவு திடீரென திறக்கப்பட்டது. லில்லி கைகளில் சில ஆவணங்களின் குவியலோடு உள்ளே வந்தாள். அவள் இருவரையும் பார்த்து தவறாக புரிந்து கொண்டு தடுமாறினாள். அதிர்ச்சி அடைந்த லில்லி அனைத்து ஆவணங்களையும் கீழே போட்டுவிட்டாள். உடனே கீழே குனிந்து ஆவணங்களை எடுக்க ஆரம்பித்தாள். அவளுக்கு கண்கள் கலங்கியது. சுகன்யா தடுமாற்றத்தோடு, லில்லி, நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை பொருட்களை வாங்கிட்டு வர சொல்லி கடைக்கு தானே போக சொன்ன, அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டியா என்றாள்.
அவள் முகம் சிவந்திருந்தது. லில்லி திடீரென உள்ளே வருவாள், தங்களை பார்ப்பாள் என்று அவள் துளியும் எதிர்பார்த்திருக்கவில்லை. சுகன்யாவின் முகத்தில் வெட்கம் நிறைந்திருந்தது. ஆனால் லில்லியின் மனதில் கட்டுப்படுத்த முடியாத வேதனை நிறைந்திருந்தது. அவளால் தன்னுடைய அழுகையை கூட வெளிக்காட்டிக் கொள்ள முடியவில்லை. அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு, அது நான் ஒரு விஷயத்த மறந்து விட்டுட்டு போயிட்டேன், அதை எடுத்துட்டு போதான் திரும்பி வந்தேன் என்றாள். இதை சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து நகர நினைத்தாள். அதற்கு முன் சிம்மனை பார்த்து, உங்களுக்கு இங்க என்ன வேலை, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க என்று கேட்டுவிட்டாள். சிம்மனுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. அது நான் இன்னைக்கு கிளினிக்ல பேஷண்ட்ஸ் சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிட்டேன், ஃப்ரீயா இருந்தேன், அதனால தான் இங்க வேலை எப்படி நடக்குதுன்னு பார்க்க வந்தேன் என்றான். நல்லது, தடவையா இன்னைக்கு ஹோட்டலுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வர போறேன், நீங்க கொஞ்சம் வந்து அதெல்லாம் சரி பார்த்து தர முடியுமா என்றாள் லில்லி. லில்லி, அது சொல்ல போனா எனக்கும் இதுலலாம் பழக்கம் இல்லை, நீ வேணா மேனேஜர் கிட்ட கேட்டு பாரு, அவர் உனக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுப்பாரு என்றான். நான் தொந்தரவா இருக்கேனா டாக்டர்? சரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல என்றாள் லில்லி. அவள் முகத்தில் ஏமாற்றம் அப்பட்டமாக தெரிந்தது. அவள் அங்கிருந்து வெளியேறுவதற்கு முன் சிம்மனை ஏக்கத்தோடு பார்த்தாள். அவள் வெளியே சென்று கதவை மூடிய பிறகு சுகன்யா சிம்மனை அணைத்து கொண்டாள். நாம உடனே இந்த ரூம்ல இருந்து வெளியே போயிடலாம், 2 பேரும் தனியா இருக்கிறத பார்த்தா யாராவது தப்பா பேசுவாங்க என்றாள். இல்ல சுகன்யா, நீ ஒன்னும் கவலைப்படாத, யாரும் நம்மள தப்பா பேச மாட்டாங்க என்றான் சிம்மன். ஆனாலும் சுகன்யாவுக்கு ஏதோ ஒரு நெருடல் இருந்து கொண்டேதான் இருந்தது. 5 நாட்களுக்கு பிறகு ஹெல்த் நியூட்ரிஷன் உணவகம் அதிகாரப்பூர்வமாக திறக்க தயாராக இருந்தது. சில விவாதங்களுக்கு பிறகு சிம்மனும் சித்ராவும் இதை ஒரு இடைப்பட்ட உணவகமாக மாற்ற முடிவு செய்திருந்தார்கள். இதனால் அந்த உணவகம் சில பழைய வாடிக்கையாளர்களை இழந்துவிட்டது. ஆனால் ஆரோக்கியமான வாழ்க்கை என்ற சொல் படிப்படியாக முக்கியமான வார்த்தையாக மாற ஆரம்பித்தது. மிடில் கிளாஸ் மக்களும் அந்த ஓட்டலுக்கு வருவது எளிதாக இருந்தது. எல்லா இடங்களிலும் ஆரோக்கியமான உணவு மற்றும் பானங்கள் ஏராளமாக விநியோகம் செய்யப்பட்டது. சில நிபுணர்களும் இதை பற்றி டிவியில் பேச ஆரம்பித்தார்கள். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழ்வதை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே அதிகரித்து வந்தது. எல்லோரும் தங்களுடைய மெத்தட் சிறப்பாக வேலை செய்ததாக கூறினாலும் நிஜமாகவே அவற்றில் சில உணவுகள் மட்டுமே சிறப்பாக வேலை செய்தன. அதிலும் சிம்மனின் மருத்துவ உணவுகள் வித்தியாசமாக இருந்தது. அதை அறிந்தவர்கள் அனைவரும் சிம்மனுக்கு ஆதரவாக இருந்தார்கள். அதில் மேகனாவும் காயத்ரியும் அடங்குவார்கள். சொல்லப்போனால் ஆரம்ப நாட்களில் அதிக வாடிக்கையாளர்கள் இல்லை. தள்ளுபடிகள் மற்றும் கூப்பன்களின் காரணமாக வந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு டேபிளுக்கு முன்பும் ஒரு பெண் தொகுப்பாளினி நின்று கொண்டிருந்தாள். அவர்கள் அனைவரும் இளஞ்சிவப்பு உடை அணிந்திருந்தார்கள். பார்ப்பதற்கு மிகவும் அழகான பொம்மை போல இருந்தார்கள். அவர்களின் முகத்தில் எப்போதும் புன்னகை படர்ந்திருந்தது. இந்த பெண் தொகுப்பாளினிகள் மருத்துவ பள்ளியிலிருந்து சிம்மனால் பரிந்துரைக்கப்பட்டவர்கள். எனவே ஏற்கனவே அவர்களுக்கு மருத்துவத்தில் அடிப்படை அறிவு இருந்தது. கடந்த சில நாட்களாக சிம்மன் அவர்களுக்கு சில கூடுதல் பயிற்சிகளையும் கொடுத்திருந்தான். அவர்கள் அனைவரும் நன்றாக தயாராக இருந்தனர். அந்த உணவகம் இந்திய மற்றும் மேற்கத்திய பாணியை ஒன்றாக கொண்டிருந்தது. அங்கே பல வகையான மருத்துவ உணவுகள் இருந்தன. 100க்கும் மேற்பட்ட மருத்துவ உணவுகள் இருந்தன. பெண் உதவியாளர்கள் மக்களின் வெளிப்பாடுகளை தீவிரமாக கவனித்தார்கள். வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களின் சிறிய நோய்களையும் கண்டறிந்து அவர்களுக்கு ஏற்ற உணவுகளை வழங்கினார்கள். அன்றாட வாழ்க்கையில் சாதாரணமாக தெரிந்தாலும் அவர்களும் கூட முழு ஆரோக்கியத்தோடு இருக்கவில்லை. அவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது போன்ற உணவுகளை பரிமாறினார்கள். அவர்கள் ஏதாவது ஒரு இடத்தில் அசௌகரியமாக உணர்ந்தால் அவர்களின் உடல்நிலையில் இருக்கும் பிரச்சனையை உணர்ந்து அதற்கேற்ற உணவை கொடுத்தார்கள். ஒரு நிபுணர் மெனுக்களின் பக்கங்களை புரட்டினார். அதிலிருந்து ஒரு வகையான சூப்பை சுட்டிக்காட்டி, இத பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, எனக்கு இதுல ஒரு பவுல் கொண்டு வாங்க என்று உற்சாகத்தோடு கூறினார். தொகுப்பாளினி அவர் சுட்டிக்காட்டிய உணவை பார்த்தாள். அதன் பிறகு புன்னகையோடு, மன்னிக்கணும் சார், உங்களுக்கு கல்யாணம் ஆகல, ஸோ நீங்க இதை சாப்பிடக்கூடாது என்றாள். ஏன், இதுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்க, அது சார், ஆண்மை குறைவு இருக்கிறவங்க தான் இதை பிரத்யேக உணவை சாப்பிடணும், இது அவங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை மனைவி இல்லாதவங்க இதை சாப்பிட்டா அவங்களோட ஆசைகளை கட்டுப்படுத்திக்க முடியாது, அதனால சில பிரச்சனைகள் ஏற்படும், அதுக்காக தான் சார் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க
என்றாள். தொடரும். ஏன், இதுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்க, அது சார், ஆண்மை குறைவு இருக்கிறவங்க தான் இதை பிரத்யேக உணவை சாப்பிடணும். இது அவங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை மனைவி இல்லாதவங்க இதை சாப்பிட்டா அவங்களோட ஆசைகளை கட்டுப்படுத்திக்க முடியாது. அதனால சில பிரச்சனைகள் ஏற்படும். அதுக்காக தான் சார் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க என்றாள். என்னம்மா, ரொம்ப ஓவரா தான் பில்டப் பண்ற. எங்க அதை கொடு, நான் சாப்பிட்டு பார்க்கறேன். நீ சொல்ற மாதிரி எதுவும் நடக்கலனா நடக்கிறதே வேற என்றான். சரி சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அவள் மெனுவோடு கிச்சனை நோக்கி நடந்தாள். அன்று இரவு சிவப்பு விளக்கு பகுதியில் உள்ள சிகை அலங்கார நிலையத்தில் 2 நிருபர்கள் 2 பெண்களுக்கு பணம் கொடுத்து கொண்டிருந்த போது காவல்துறையினரால் கையும் களவுமாக பிடிபட்டனர். அது வேறு யாருமல்ல, பிடிவாதமாக சூப் குடித்தவர்கள்தான். சில நாட்கள் காவலில் இருந்து அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்தது. அவர்களில் ஒருவர் வேலையிலிருந்து நிராகரிக்கப்பட்டார். மற்றொருவர் பத்திரிகை தலைவருடன் நல்ல உறவை கொண்டிருந்ததால் அவர் நிராகரிக்கப்படவில்லை. அந்த உணவகத்தின் மருத்துவ குணம் கொண்ட உணவை பாராட்டி தனது நாளிதழில் ஒரு கட்டுரையை எழுதினார். எல்லோரும் அதை நிச்சயமாக முயற்சிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தார். முதல் நாளில் வியாபாரம் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்றாலும் 2வது நாளிலிருந்து விஷயங்கள் சிறப்பாக மாறத் தொடங்கியிருந்தது. மறுநாள் வந்த கஸ்டமர்கள் அனைவரும் மீண்டும் அங்கே வருபவர்களாக தான் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் மீண்டும் அந்த உணவுகளை ருசிக்க விரும்பினார்கள். அது மட்டுமின்றி உறவினர்கள் மற்றும் நண்பர்களையும் அழைத்து வந்தனர். அங்கே கிடைக்கும் மருத்துவ உணவை பற்றி பெருமையாக பாராட்டி பேசினார்கள். அது உண்மையிலேயே அற்புதமானது. ஞாபக மறதி, தூக்கமின்மை போன்ற நோய்களை கூட குணப்படுத்தும் சக்தி படைத்ததாக இருந்தது. இங்கே ஆண்மை குன்றிய ஆண்கள் கூட இந்த உணவை சாப்பிட்ட பிறகு நன்றாக உணர்ந்தார்கள். ஒரு வாரத்திற்கு பிறகு ஹெல்த் நியூட்ரிஷன் உணவகத்தின் நற்பெயர் வெற்றிகரமாக நல்ல பெயரை எட்டியது. இங்குள்ள உணவு நோய்களையும் அற்புதமாக குணப்படுத்தும் என்பதால் மருத்துவ உணவை ஒரு முறையாவது ருசித்து பார்த்துவிட வேண்டும் என்று நினைத்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்கினார்கள். இவ்வளவு குறுகிய காலத்தில் இந்த உணவகம் பிரபலம் அடையும் என்று சித்ரா எதிர்பார்க்கவில்லை. அதன் வணிகம் படிப்படியாக உயர்ந்தது. ஒவ்வொரு நாளும் கூட்டம் அதிகரிக்க ஆரம்பித்தது. காலை 8 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை அனைத்து இருக்கைகளும் ஆக்கிரமிக்கப்பட்டன. உணவகத்தின் முதல் தளத்திலிருந்து 6வது தளம் வரை கூட்டம் அதிகமாக இருந்தது. ஹெல்த் நியூட்ரிஷன் உணவகம் வாடிக்கையாளர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய உண்மையான மருத்துவ உணவுகளை வெற்றிகரமாக வழங்கியது. இந்த செய்தி அந்த நகரம் முழுவதும் விரைவாக பரவியது. மருத்துவ உணவை கொண்டாடியது. நாட்கள் செல்ல செல்ல ஹெல்த் நியூட்ரிஷன் உணவகத்தை போலவே பல உணவகங்கள் நகரத்தில் திறக்கப்பட்டன. இருப்பினும் அவர்களால் ஹெல்த் நியூட்ரிஷன் உணவகத்தை போல 3ல் 1 பங்கு கூட பயனுள்ள மருத்துவ உணவை உருவாக்க முடியவில்லை. சிம்மன் வேலையை முடிக்க தனது அறிவை மட்டுமே பயன்படுத்துவான். அதனால் வணிகத்தை நிர்வகிக்க சித்ராவையும் சுகன்யாவையும் நியமித்தான். அந்த இடம் நோயாளிகளால் நிரம்பி வழிந்தது. சிம்மன் அவர்களை கண்டறிவதில் விரைவாக இருந்த போதிலும் அதிக எண்ணிக்கையில் வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பித்த பிறகு அவன் மெல்ல மெல்ல சோர்வடைந்து கொண்டிருந்தான். தினமும் காலை 7 மணி முதல் மதியம் 2 அல்லது 3 மணி வரை பிஸியாக இருந்ததால் அவன் மிகவும் சோர்வடைந்தான். நோயாளிகள் எல்லோரும் ஒரு சிறிய நோய்க்கான தீர்வை கண்டறிவதற்காக சிம்மனை தேடி வந்தார்கள். ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனை கொண்ட ஒரு இளம் பெண் கூட மருத்துவ உணவு கேட்டு அந்த ஓட்டலுக்கு வந்திருந்தாள். சிம்மன் தினமும் காலை 5:30 மணிக்கு எழுந்து குளித்து முடித்து பூங்காவில் அமர்ந்து தனது சிறப்பு சக்தியை மேம்படுத்த பயிற்சி செய்வான். அன்றும் வழக்கம் போல பூங்காவில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தான். முதலில் ஒரு சிறிய நடைப்பயிற்சி செய்து கொண்டிருந்தான். அதன் பிறகு மெதுவாக சக்தியை அதிகரிக்கும் பயிற்சியை செய்ய தொடங்கினான். பயிற்சிக்கு நடுவே திடீரென தனக்கு பின்னால் குளிர்ந்த காற்று வீசுவதை உணர்ந்தான். அவனை யாரோ தாக்க முயற்சித்தார்கள். சிம்மனின் இதயம் வேகமாக துடித்தது. அவனுக்கு ஒரு சிறிய அறிகுறியை உணர்த்தியது. பின்னால் நின்றவரின் உள்ளங்கையின் தாக்குதலை தவிர்க்க தலையை ஒரு பக்கமாக சாய்த்தான். உடனே பின்னால் இருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்டது. அது சிம்மனுக்கு தெரிந்த குரல்தான். அதை கேட்ட சிம்மன் அதிர்ச்சி அடைந்தான். மேலும் அந்த நபரை காயப்படுத்தாமல் இருக்க உடனடியாக தனது சக்தியை குறைத்து கொண்டான். அவன் உடனடியாக திரும்பி பார்த்து, "நீ எதுக்காக இங்க வந்த?" என்றான். பின்னால் நின்று கொண்டிருந்த நபர் கண்களை விரித்து சிம்மனை பார்த்தாள். அவளுடைய பார்வை மிகவும் உக்கிரமாக இருந்தது. உடனே சிம்மனை கொன்றுவிட வேண்டும் என்ற கோபம் அவள் கண்ணில் தெரிந்தது. சிம்மன் அப்பாவித்தனமாக அவளுக்கு விளக்கம் கொடுத்தான். "சாரி,
நீ இங்க வருவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் வேற யாரோன்னு நினைச்சிட்டேன். அடி பலமா பட்டுருச்சா என்று சொல்ல, அது எப்படி? உனக்கு பின்னாடி வர்றது யாருன்னு கூட தெரியாம உடனே அடிச்சிருவியா என்று கோபமாக திட்டினாள். அதான் சாரி சொல்லிட்டேன்ல, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு என்று கெஞ்சினான். நீ செஞ்ச தப்ப என்னால மன்னிக்க முடியாது சிம்மா. நீ என்னை அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நீ என்னை அசிங்கப்படுத்திட என்றாள். சிம்மனுக்கு அவள் ஏன் இந்த நேரத்தில் அங்கு வந்தாள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வமாக இருந்தது. மணி 6:30 தான் ஆகியிருந்தது. அவள் இவ்வளவு அதிகாலையில் தன்னை தேடி வந்த நோக்கம் என்னவாக இருக்கும் என்று யோசித்தான். எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு உதவி வேணும் என்று தயக்கத்தோடு கூறினாள். என்ன வேணும்? யோசிக்காம கேளு, எதுவா இருந்தாலும் செய்றேன் என்றான் சிம்மன். அவள் முகம் சிவந்தது. ஒரு தயக்கத்துடன் அமைதியாக இருந்தாள். எதுவா இருந்தாலும் சொல்லு, இப்படி அமைதியா இருக்காத என்றான் சிம்மன். வழக்கமாக வெளிப்படையாக பேசும் பெண்ணுக்கு இன்று என்ன நடந்தது என்று சிம்மனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு உடனே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தோணுச்சு. அதை சொல்ல தான் வந்தேன். ஊர்ல இருந்து எங்க அத்தை வந்திருக்காங்க. அவங்க சீக்கிரமா என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றது சிம்மா என்றாள். நீ ஒத்துக்கிறது இருக்கட்டும், உங்க அப்பா என்ன சொல்றாரு என்றான் சிம்மன். அவள் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக அவனை பார்த்தாள். என்ன பாக்குற? அவர் எப்படி உன்னை வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு உங்க அப்பா தான் ஏற்கனவே சொல்லியிருந்தாரே. அவர் எப்படி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி வைப்பாரு என்றான். நீ என்ன சொல்ற சிம்மா? தயவு செஞ்சு நீ வந்து அப்பா கிட்ட பேசு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு என்று சொல்ல, ஏய் ஸ்டாப் இட் அனு. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னா, நீ என்னடானா நிஜமாவே வந்து பொண்ணு கேட்க சொல்றியே. எனக்கு ஏற்கனவே லவர் இருக்காங்க, அது உனக்கு தெரியும்ல என்றான். ஆமா எனக்கு தெரியும் சிம்மா. நீ யாரை காதலிச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு உன்னைதான் பிடிச்சிருக்கு என்றாள். எதுக்கு இப்ப பைத்தியகாரத்தனமா பேசுற? நல்ல வரன் வந்தா அதை ஏத்துக்க வேண்டியது தானே. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்ல என்றான் சிம்மன். ப்ளீஸ்மா, எனக்கு அந்த பணக்கார பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நீ தான் எனக்கு ஏதாவது வழி சொல்லணும் என்றாள். சரி, அவங்கள பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அவங்க எப்போ உன்னை பெண் பார்க்க வராங்க என்றான் சிம்மன். அவங்க காலையில நம்ம ஊருக்கு வந்துருவாங்க. 8 மணிக்கெல்லாம் நம்ம சிட்டிக்குள்ள நுழைஞ்சிருவாங்களாம். 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்போ நான் என்ன பண்றது? கடைசியா என்னை பெண் பார்க்க வந்தப்போ என்ன செஞ்சேனோ அதே இப்பவும் செய்யட்டுமா என்றாள். தொடரும்.